வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 60 வயது நிரம்பிய முதியவர்களுக்கு ஒரு டபுள் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன ஜாக்பாட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடு தேடி ரேஷன் பொருட்களை வழங்கும் தாய்மானவர் திட்டம் நிறுத்தப்படாது என்றும் மாறாக இத்திட்டம் விரைவில் விரிவுபடுத்தப்பட உள்ளது என்றும் உணவுத்துறை அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ளது. மேலிட திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான வயது வரம்பை 65லிருந்து 60ஆக குறைக்க அரசு அதிரடி முடிவு செய்துள்ளது. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளியின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. சமூகத்தில் மிகவும் நலிவடைந்த பிரிவினராக இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் துயர் துடைக்கும் நோக்கில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் தகுதி வாய்ந்த குடும்ப அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கே நேரடியாக சென்று அரிசி, சர்க்கரை மற்றும் இதர அத்தியாவசிய குடிமைப் பொருட்களை ரேஷன் கடை ஊழியர்கள் விநியோகம் செய்து வருகின்றனர். பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் நியாய விலைக் கடைகளுக்கு நேரில் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்குவதில் உள்ள நடைமுறை சிரமங்களை முழுமையாக களையும் பொருட்டு இந்த உன்னதமான திட்டம் அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த திட்டத்திற்கான ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை வாங்கும் தாய்மானவர் திட்டம் நிறுத்தப்படாது என்றும் மாறாக இத்திட்டம் விரைவில் விரிவுபடுத்தப்பட உள்ளது என்றும் உணவுத்துறை அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ளது. மேலும் பயனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான வயது வரம்பை 65லிருந்து 60ஆக குறைக்க அரசு அதிரடி முடிவு செய்துள்ளது. ரேஷன் கடைகளுக்கு நேரடியாக வர இயலாத நலிவடைந்த பிரிவினருக்கு உதவும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இச்சேவை நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக பரவிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நடப்பாண்டில் இத்திட்டத்தை மேலும் வலுப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வயது வரம்பு 60ஆக குறைக்கப்பட்டதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மேலும் பல லட்சக்கணக்கான முதியவர்கள் இனி தங்களது இல்லங்களிலேயே தடையின்றி ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே நண்பர்களே, இது போன்ற ரேஷன் அட்டை சார்ந்த அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.